அன்பார்ந்த பெற்றோர்களே, நண்பர்களே, தவக்காலத்தில் நான் என்கிற இந்த சிந்தனை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தவக்காலத்தின் 3 முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று ஜெபம். இன்று நான் உங்களோடு எனது ஜெபம் பற்றி பகிர்ந்து கொள்கிறேன். ஜெபம் என்பது கடவுளோடு பேசுவது. ஜெபம் என்பது நமது தேவைகளை கடவுளிடம் கூறுவது. ஜெபம் என்பது பிறரின் தேவைகளுக்காக பரிந்து பேசுவது. ஜெபம் கடவுளோடு நமக்குள்ள உறவை வளர்க்கக்கூடியது. நமது ஆண்டவராகிய இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது ஜெபத்தின் மூலம் தந்தையோடு பேசினார். ஜெபத்தின் வாயிலாக அற்புதங்கள் பல செய்தார். 40 நாட்கள் பாலைவனத்தில் தனிமையில் ஜெபித்து நமக்கெல்லாம் முன்மாதிரி காட்டினார். பல நேரங்களில் நான் எனக்காகவும் ஜெபித்ததில்லை, குடும்பத்துடன் இணைந்து குடும்ப ஜெபம் கூட செய்ததில்லை, பெற்றோர்களுக்காகவும் எனது நண்பர்களுக்காகவும் கூட ஜெபித்ததில்லை. ஜெபத்தின் மேன்மையை உணர்ந்து நான் எனது ஜெபத்தை இப்பொழுதே தொடங்க வேண்டும் என விளைகிறேன். உனக்காக காத்திருக்கிறேன் என்று நமக்காக நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கும் இறைவனோடு தினமும் 1 மணி நேரம் பேச முடிவெடுத்திருக்கிறேன். எனது தேவைகளை, ஆசைகளை, என் வாழ்வில் வெற்றியை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்க உதவும். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஜெபம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த இயேசுவே, இன்றைய நாளில் உம்மிடம் இறந்து ஜெபிக்கும் எனது ஜெபத்தையும் கண்ணோக்கும். இத்தவக்காலத்தில் உம்மை நோக்கி மன்றாடும் என் குரலுக்கு பதில் தாரும். தொடர்ந்து என் வாழ்வில் ஜெபிக்கவும் ஜெயம் தரவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமென்.